வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை, அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய வானிலை அனுமானம் 16 மார்ச் 2025. இன்றைய வானிலை நிகழ்வில் பொறுத்தவரையிலும் மத்திய இந்திய பகுதிகளிலும் வங்கக்கடல் பகுதியிலும் இருக்கக்கூடிய உயரழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய வறண்ட காற்று தென்னிந்தியா மற்றும் வட தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு வலிமை குறைந்த ஒரு கீழடுக்கு சுழற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சுழற்சியானது இந்தோனேஷிய கடல் பகுதிக்கு அருகில் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த காரணமாக வீசப்படக்கூடிய அந்த கிழக்கு திசை காற்று காரணமாக இலங்கை மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் காற்று வேக வேறுபாடு காரணமாகவும் காற்று குவிதல் காரணமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரள பகுதிகளில் வெப்பச்சலன மழை, இடிமழை இன்று பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையும் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் கடலூர், காரைக்கால், நாகை மற்றும் திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, நாகை, திருச்சியின் ஒரு சில பகுதிகள், மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, கோவை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லையின் கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை அல்லது ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும். விருதுநகர், தேனியின் மேற்கு பகுதிகள், திருநெல்வேலியின் பெரும்பாலான பகுதிகள், குமரியின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வால்பாறை, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், மாஞ்சோலை, இந்த மாதிரி குற்றாலமாக பகுதிகள், ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய ஒரு சில கனமழை பதிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகள் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, அல்லப்பி, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் பரவலாக வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்பு. தமிழகத்தில் நீலகிரி மலைவாசஸ்தலம் பகுதிகளில் இன்று மிதமான மழை, ஒரு சில நேரங்களில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கும். வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்கள்லையும், கொடகு, தக்ஷிண கன்னடா, மங்களூரு, உடுப்பி ஆகிய பகுதிகளிலையும் இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட். நம்ம சொன்ன மாதிரி அடுத்த சுற்று மழையானது இன்று ஆரம்பிக்குது. இன்று, நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்கள் இருக்கக்கூடும். இந்த சுற்று மழை பொறுத்தவரையிலும் மிதமான மழையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நிகழ்நேர அறிவிப்பு ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் தொடர்ந்து பதிவிடப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஃபேஸ்புக்காக இருந்தால், இன்ஸ்டாவாக இருந்தால் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பாய், see you, have a nice day.